மனசெல்லாம் சீரியல்ல உறவுகளுக்குள்ள இருக்கிற காதல் கதை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளிநாட்டுல இருந்து படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. குணாவும் சுந்தரம் வாப்பா வா உட்கார் வா அப்படிங்கிறாங்க. பெரியப்பா என்னது 5 வருஷம் இளமையான மாதிரி இருக்கீங்க, எங்காவே இருக்கீங்க பெரியப்பாங்கிறாங்க. என்ன பண்ணி 10 வருஷம் இளமையா தெரியுற மாதிரி எனக்கு தோணுது, நீ என்ன 5 வருஷம் சொல்றியா அப்படின்னு கேலியும் கிண்டலுமா பேசிக்கிறாங்க. அப்பதான் சுந்தரத்துக்கு ஒரு போன் வருது. குணா போன் வந்திருக்கு, பேசிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லி சுந்தரம் குணா வெளியில போற பேசுறாங்க. பாட்டி உனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் வா பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டியை கலாய்க்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சு கரகரகரன்னு சுத்துறாங்க. அடே அப்பா டே எனக்கு தலைவலிக்குதுடா விடுடாங்கிறாங்க. பாட்டி உனக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன், அந்த சின்ன உரலை வச்சு லொட்டு லொட்டு லொட்டுன்னு இடிப்பியெல்லாம் இனிமே அப்படியெல்லாம் இடிக்க வேண்டாம், உனக்காகவே ஒரு மிஷின் சொல்லி தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாட்டி. அந்த மிஷின்ல வெத்தலையும் பாக்கையும் போட்டேன்னா அப்படியே நெகு நெகு நெகுன்னு அரைச்சு தெளியணும், நீ வாயில போட்டு அழகா மின்னறலாம், உனக்காகவே ஆர்டர் பண்ணி செய்ய சொன்னது பாட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா அப்படின்னு சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அண்ணே பாட்டிக்கு மட்டும்தான் எதுவும் இல்லையான்னு கேட்கறா தங்கச்சி. உனக்கு இல்லாமலா, உனக்கு ஹேண்ட் பேக்கும் மேக்கப் பாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவும் வாங்கிடலையான்னு மாமா கேட்கறாங்க. அம்மாவுக்கு வாங்கிடாம இருப்பேன்னா அம்மாவுக்கு 2 நெக்லஸ் வாங்கியிருக்கேங்கிறாங்க. இந்த அம்மா ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸும் சின்ன பாக்ஸும் கொடுக்குறாங்க. இதை பார்த்த மாமா சொல்றாங்க, அக்கா உனக்கு என்ன சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய பாக்ஸ் அந்த பக்கம் போயிருக்கு, அவங்களுக்கு பெரிய நெக்லஸா இருக்கும், அதை வாங்கிட்டு விடாதக்காங்கிறாங்க. கல்யாணியும் எனக்கு அந்த நெக்லஸ் தாண்டா வேணும், அது பெரிய பாக்ஸா இருக்கு, அந்த நெக்லஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம்ங்கிறாங்க. பரவாயில்ல விடு அருள், அம்மாவே இதை வச்சுக்கிட்டோன்னு சொல்லி அவங்க பெரியமா அந்த நெக்லஸை கொடுத்துட்றாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு கரிகாலன் கேட்கறாங்க. சரி பரவாயில்ல விடு, எப்பவும் நடக்கிறது தானே. ஆமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரிகாலன் கேட்க, உனக்கு டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுக்கோங்கிறாங்க. டே எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடாங்கிறாங்க. பழகிக்கோ, அதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுக்கோங்கிறாங்க. அருள் பூக்கார பொண்ணு வராங்க. என்ன அருள் எப்படி இருக்க, எப்ப வந்தேன்னு கேக்குறாங்க. இப்பதாங்க வந்தேங்கிறாங்க. கல்யாணி நினைக்கிறாங்க, ஆமா இந்த பூக்காரிக்கு வேற வேலையே இல்ல, ஊன இங்க வந்து நின்னுக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அருள் அமெரிக்காவில ரொம்ப குளிராம எப்படி சமாளிச்சேன்னு கேக்குறாங்க. எங்க பெரியமா போட்ட சாப்பாட்டுல குளிர் என்ன வெயில் என்ன எல்லாம் நான் சமாளிச்சிடுவேங்கிறாங்க. உங்களுக்காக நான் ஃபாரின்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமாங்கிறாங்க. என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. பூக்காரக்கா ஃபாரின் செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், மோந்து பாருங்க வாசமா இருக்குங்கிறாங்க. வாங்கி பார்த்துட்டு மோந்து பாக்குறாங்க. அட மல்லிப்பூ கணக்கெல்லாம் மணக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குதுங்கிறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறாங்க. இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. பூக்கறக்கா இதுதாங்க ஃப்ளைட் டிக்கெட், இது இருந்தா மட்டும்தான் நம்ம ஏறவும் முடியும் இறங்கவும் முடியுங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க. ஆமாக்கா அடுத்த தடவை நான் போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போறேன் சரியாங்கிறாங்க. இந்த பக்கமா கல்யாணி யோசிக்கிறாங்க. ஆமா என்னையே இது வரைக்கும் இவ ஃப்ளைட்ல கூட்டிட்டு போனதில்ல, வீணா போனவள கூட்டிட்டு போவானாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏண்டா எல்லாத்துக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கியே, ஆமா உங்க 2 அப்பனுக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. பாட்டி இதோ இருக்கே அப்படின்னு கூலிங் கிளாஸ் கண்ணாடியை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. என்னடா இதுன்னு கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஃபேக்டரிக்கு போகும்போது ஸ்டைலா போங்கப்பாங்கிறாங்க. அப்படியப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா நம்ம அத்தைங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அது ஏன்பா கேக்குற, ஒருத்தி புருஷன் இல்லாம இருக்கா, ஒருத்தி வீணா போனவங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரம் வருது மாமா இன்னும் மாறவே இல்லையா, அத்தி அடிக்கிற பழக்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கான்னு கேக்குறாங்க. அருள் டே அருள் இதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை, இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது கேட்க கூடாது, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா சாப்பிடலாங்கிறாங்க. அருள் சரின்ட்டு போய் குளிக்கிறதுக்கு போறாங்க. அப்பதான் வானதி அருள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாமா மாமான்னு ஓடி வராங்க. கரிகாலன் கேக்குறாங்க, என்ன 4 மாமா இருக்கோம், யாரை தேடுறேன்னு கேக்குறாங்க. நான் அருள் மாமாவை தான் தேடி வந்தேங்கிறாங்க. ஓ அவனா, அவன் ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான், இரு அப்புறம் போய் பார்க்கலாங்கிறாங்க. அட போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அருள் ரூமுக்கு ஓடுறாங்க. மாடியில் இருக்கிறதா தானே சொன்னாங்க, மாமா ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க சுத்தி பாக்குறாங்க. அங்க அருளோட போட்டோவை பார்த்துட்டு வானதி நினைக்கிறாங்க, ஐயோ அருள் மாமா போட்டோ எப்படி தூசி படிஞ்சிருக்கு, மாமா நீ வெளிநாடு போனதுல இருந்து இந்த ரூமுக்கு யாருமே வர்றதில்ல, என்ன மட்டும் நீ கட்டிக்கிட்டீனா நான் இப்படி தூசி படிய விட்டுருப்பேனா, இது வரைக்கும் நீ என்னை கட்டிக்கலினாலும் இனிமே கட்டிக்க போறவதானே, இப்போ உன் போட்டோவை எப்படி பல பலன்னு ஆக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஏறி நிக்கிறாங்க. வானதி போட்டோல அழுக்கு படிஞ்சாலும் நீ அழகுதான், ஆமா ஐயோ துடைக்கிறதுக்கு துண்டு எடுக்காம வந்துட்டேனே, சரி நான் கட்டிக்க போற மாமா தானே, என் முந்தானையிலே நான் தொடச்சு விடுறேன், துடைக்கலான்னு ஏறி நின்ன வானதி அப்படியே சாய போறாங்க. அந்த நேரம் பாத்ரூம் கதவை திறந்துக்கிட்டு வர்றாங்க அருள். வானதியை பார்த்ததும் விழுந்துறதா அப்படின்னு சொல்லி ஓடி வந்ததும் தாங்கி படிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கண்ணால பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. என்னது என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஒண்ணு இல்ல மாமாங்கிறாங்க. ஒண்ணு இல்லாமலையா அந்த கத்துன அப்படின்னு கேட்கவும் காலை பாக்குறாங்க. காலில் ரத்தம் வருது. ஐயோ அதுல ஆணை இருந்திருக்கும் போல இருக்கு, கிழிச்சிட்டு மாமாங்கிறாங்க. காலில் ரத்தம் வருது கொண்டா தொடச்சு விடுறேன்னு வானதி உட்காடுறாங்க. அவங்க காலை மடியில வச்சு தொடச்சு விடுறாங்க. அருள் ஆமா என்ன பண்ணறதுக்காக வந்தேன்னு கேட்கறாங்க. அது வந்து மாமா நான் ஒன்றும் பண்ண வரல, உங்க போட்டோ இருந்துச்சா அதுல தூசி படிஞ்சிருந்தது, அதை துடைக்கிறதுக்காக நான் ஸ்டூல் மேல ஏறினேன், தேவையில்லாம வேலை பார்த்திருக்கேன், உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது, இப்ப பாரு காலில் ரத்தம் வர அளவுக்கு ஆணி கிழிச்சிருச்சு, சரி அதை விட எக்ஸாம் எழுத சொன்னேனே நீ எழுதுனியான்னு கேட்கறாங்க. அருமா நீ சொன்ன மாதிரியே எழுதிருக்கு போனேன், 5 மணிக்கே எழுந்திரிச்சு படிச்சு அப்பாவை கூட்டிக்கிட்டு எக்ஸாம் எழுதிருக்கு போனேன் மாமா, நீயும் பரிச்சு எழுதுனே பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்கறாங்க. ஐயோ எதை கேட்க கூடாதுன்னு நினைச்சோனோ அதையே இந்த மாமா கேக்குதேன்னு நினைக்கிறாங்க. வானதி அடுத்தது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு கேட்கறாங்க. அடுத்ததெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, அடுத்ததும் 10வது தான் படிக்கணுங்கிறாங்க. எது 10வது தானா, ஆமா ஃபெயில் ஆயிட்டேங்கிறாங்க. ஆமா என்ன பண்ணிட்டு இருந்தா, ஐயோ மாமா படிச்சுக்கிட்டு போனேன்னா அங்க போனதும் எனக்கு தூக்கம் தான் வந்தது, நல்லா தூங்கிட்டு படிச்சது எதுவுமே வரல, அந்த வாத்தியார் கோழி முட்டை போட்டு விட்டுட்டாங்கிறாங்க. படிச்சது எதுவும் வரலைன்னா அப்ப நீ படிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம், நீ போ என்கிட்ட பேசவே பேசாதீங்கிறாங்க. அருள் என்ன மாமா என்கிட்ட இப்படி கோச்சுக்கு, படிப்பு வராதுக்கு நான் என்ன செய்வேங்கிறாங்க. படிப்பு தான் ஒருத்தரோட அடையாளம், பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வேணும், நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை சொல்லு நான் உனக்கு வாங்கி தரேங்கிறாங்க. மாமா நீ தான் வந்துட்டியல, இனிமே நீ எனக்கு டியூஷன் எடு, நான் நல்லா படிப்பேங்கிறாங்க. ஆமா இப்ப சொல்லு மக்கு மக்கு, படிக்கும்போது
படிக்காம கோட்டை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க. அருளுக்கு தும்பல் வருது. இதை பார்த்ததும் வானதி, ஐயோ மாமா நீ இந்த ஊருக்குள்ள வந்ததுமே காத்தும் தண்ணியும் உனக்கு ஒத்து வரல, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போய் தண்ணி எடுத்தாங்க. காத்துலயோ தண்ணிலயோ வரல, எந்த நான்சென்ஸோ ஊருக்குள்ள நான் வரும்போதே பட்டாசை வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த புகை தான் எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கன்னு எவ்வளவுதான் அனௌன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் தப்பே இல்லைங்கிறாங்க. அருள், அடி ஆட்டே வெடிச்சது நம்ம தான் தெரிஞ்சா இவரே போலீஸ்ல நம்மளை பிடிச்சு கொடுத்துருவார் போல இருக்கு. என்ன அமைதி ஆயிட்டேங்கிறாங்க. அது இல்லாமாமா போனா போகுது, அவங்க ஏதோ ஆசையில வெடிச்சிட்டாங்க போல இருக்கு, அவங்கள வணிச்சு விட்டு மாமா. ஐயோ மாமா கிட்ட நம்ம முக்கியமா விஷயம் சொல்ல வந்தோம், அதை விட்டுட்டு நான் வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைச்சிட்டு, மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. அப்படியா, என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க. அருள், அருள் வாடா சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. சரி பசி உயிர் போகுது, நீ சொல்ல வந்த விஷயத்த அப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அருள் அங்க சாப்பிடறதுக்கு போறாங்க. ஆசாசியா என்னோட விருப்பத்தை சொல்லலாம்னு நினைச்சதுக்குள்ளேயோ அத்தை வந்து அதை கெடுத்துருச்சேன்னு நினைக்கிறாங்க வானதி. அருள் டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து என்ன சாப்பாடு அப்படின்னு கேக்குறாங்க. டே நீ வருவேன்னு வகை வகையே சமைச்சு வச்சிருக்கேன் பாருன்னு பரிமாறுறாங்க. உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வறுவல், ஐர மீன் குழம்பு, நண்டு ஆம்லெட் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு பாருங்கிறாங்க. எது நண்டு ஆம்லெட்டா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டது இல்லைங்கிறாங்க தங்கச்சி. ஆமா மாமா நீ வெளிநாட்டுல எப்படி சாப்பிட்டியோ என்னமோ, ஆனா இதையெல்லாம் நீ சாப்பிட்டினா தானே உடம்பு தேத்த முடியுங்கிறாங்க வானதி. ஆமாண்டா அருள், நீ என்னைக்கு ஊருக்கு போனியோ அப்பதான் உங்க அம்மா அடுப்பங்கிற பக்கமே போனா, இன்னைக்கு தான் அடுப்பங்கிற பக்கம் போனதையே நாங்க பாக்குறோங்கிறாங்க குணா. வந்தது வராதமா புள்ளகிட்ட இதெல்லாம் சொல்லணுமா என்னன்னு கேக்குறாங்க சுந்தரி. ஆமா அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நம்ம சொல்லித்தானே ஆகணும்னு கேலியும் கண்டலுமா பேசுறாங்க. அம்மா நான் ஃபாரின் போனதுல இருந்து அங்க எல்லாமே நான்வெஜ் தான், நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மரத்து போச்சுமா. என்னடா அருள் இப்படி சொல்ற, உனக்காகத்தானே அம்மா நான்வெஜ் இவ்வளவு பார்த்து பார்த்து ஐட்டங்களா செஞ்சு வச்சிருக்கேங்கிறாங்க சுந்தரி. அருள் அங்கேயும் நான்வெஜ் எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அட என்னென்ன இப்படி கேட்டுட்ட, ஒட்டகத்துல இருந்து முதல்ல வரைக்கும் எல்லா கறியும் சாப்பிட்டு அழுத்து போச்சுங்கிறாங்க. ஐயே என்னது முதல்ல கறியான்னு கேக்குறாங்க. ஆமா முதல்ல கறியை சாப்பிட்டு பார்த்தா நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அருள் ஐயே நினைக்கும் போதே உமட்டுது. சரி சரி ஏண்டா வரும்போதே நான் முதல்ல பிடிச்சிக்கிட்டு வர வேண்டியதான்னு கரிகாலன்னு கேக்குறாங்க. இந்த பக்கமா வானதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ முதல்ல கறியா இதெல்லாம் நான் சமைச்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லையே, எப்படி மாமாவுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு நினைக்கிறாங்க. நான் வரும்போதே நீ சொல்லியிருந்தீங்கன்னா முதல்ல பிடிச்சிட்டு வந்திருப்பேங்கிறாங்க. ஐயோ இந்த முதல்ல பேச்சை விட்டுட்டு முதல்ல நீ சாப்பிடுறாங்கிறாங்க சுந்தரி. அம்மா இதெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்கல, இது எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு பெருமை பண்ற மிளகு ரசம் தான் வேணும். அவங்க கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு எனக்கு பெரியமா, நீங்க மிளகு ரசம் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அருள் எப்பா மிளகு ரசம் தானே உனக்கு 10 நிமிஷத்துல நான் செஞ்சு எடுத்துட்டு வரேங்கிறாங்க கல்யாணி. நீங்க இருங்க நான் போய் செஞ்சுட்டு வரேங்கிறாங்க சுந்தரி. அம்மா நீங்க இருங்க, பெருமா வைக்கிற ரசம் தான் எனக்கு பிடிக்கும், பெருமா நீங்களே செஞ்சு உங்க கையால கொண்டு வந்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. அருள் ஆமா எதுக்கு எடுத்தாலும் பெருமா பெருமான்னு அப்படியே பெருமாவையே தாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கன்னா இப்ப நான் பெத்த பிள்ளையும் சேர்த்து இவங்க கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்களே. இவனுக்காக எவ்வளவு ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு பார்த்துட்டு இருக்கான், ஆனா இவனுக்கு மிளகு ரசம் தான் வேணும்னு கேட்டுட்டானே, இத்தனை பேர்த்து முன்னாடியும் நம்மள அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க சுந்தரி. சாப்பாடு வச்சு மிளகு ரசம் ஊத்துறாங்க. ஆஹா எவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பெருமாங்கிறாங்க. அண்ணே இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா, பறக்கிறது ஓடுறது ஒடியாருது இது எல்லாம் உனக்காக எப்படி எல்லாம் ஐட்டமா செஞ்சு வச்சிருக்காங்க, இது எல்லாம் சாப்பிடாம நீ மிளகு ரசம் கேட்டு வாங்கி சாப்பிடுறீங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் இந்த வீட்டுல தான் இத்தனை நாளா இருக்கேன், ஆனா நண்டு ஆம்லெட் ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு இன்னைக்கு தானே தெரியும், எனக்கு இன்னைக்கு தான் கண்ணிலேயே காமிச்சிருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பறக்கிறது ஓடுறது இதெல்லாம் இன்னைக்கு தானே நீ கண்ணுல பாக்குற, எனக்காக நீயே எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க. சரி சரி சாப்பிடும்போது சிரிக்காம பேசாம சாப்பிட போறே போகுதுங்கிறாங்க சுந்தரி. பண்டிகை பலகாரம் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. சீடை அதிரசம் இதெல்லாம் இருக்கு பாங்குறாங்க. எனக்கு பிடிச்ச முறுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. அருள் இன்னைக்கு அரிசியை ஊற வச்சு நாளைக்கு சுட்டு தரேன்ப்பா, முறுக்கு இல்லையேங்கிறாங்க. வானதி பார்த்துக்கிட்டே இருந்தவங்க எனக்கு பிடிச்ச மாமாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச முறுக்கு நான் இன்னைக்கே செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஆசாசியா வீட்டுக்கு ஓடுறாங்க. வானதி அப்பவே முறுக்கு சட்டியை அடுப்புல வச்சு முறுக்கு சுட ஆரம்பிச்சுட்டாங்க. மாமா நீ ஊர்ல இருந்து வந்ததும் என்னோட காதலை உன்கிட்ட அப்பவே சொல்லணும்னு நான் நினைச்சேன், வந்ததுமே நீ என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்ட, அப்ப கரிகால மாமா வரலின்னு யார் அழுதது, காலையில இருந்து உன்னை பாக்குறதுக்காக காத்துட்டு இருந்தா, ஆனா கரிகால மாமா வந்ததுமே உன்னை கூட்டிட்டு போயிருச்சு, 2 நிமிஷத்துல என்னோட கனவெல்லாம் வீணா போயிடுச்சு, ஆனா அதுவும் நல்லதுக்கு தான், நீ என்னை பார்க்காம போனதுனால தானே நான் உன்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தேன், நான் அங்க வந்ததுனால தானே நீ என்னைய தாங்கி பிடிச்ச அப்படின்னு ஆசாசியா காதலோடும் கனவோடும் முறுக்கு சுட்டுட்டு இருக்காங்க வானதி. சுட சுட அழகா மொறுன்னு முறுக்கு எடுத்து வைக்கிறாங்க. இந்த முறுக்கெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், கொடுக்கும்போது என்னோட காதலையும் உன்கிட்ட சொல்றேன்னு ஆசாசியா முறுக்கு சுட்டு எடுத்து வைக்கிறாங்க.